நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து வரோம். நாங்க வந்து மொத்தமா ஒரு 25 பேர் வந்திருக்கிறோம். கோடை விடுமுறையினால பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லீவு. இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரைக்கும் எல்லா வசதி இருக்குது. தண்ணீர் வசதி, பர்டிகுலரா அந்த ஸ்ப்ரே வசதி எல்லாமே நல்லா இருக்குது. விலங்குகளுடைய காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப வசதியா இருக்குது. இந்த இந்த வெயில்ல, இந்த கொடுமையான வெயில்ல கூட இங்க இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது வெயிலெல்லாம் மறந்துட்டு நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். நாங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். இப்ப சம்மர் லீவுக்காண்டி எங்க ஃபேமிலில இருந்து எல்லாம் குரூப்பா வந்திருக்கோம். இங்க வாட்டர்லாம் சம்மருக்காண்டி பண்ணியிருக்காங்க, புதுசா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப வாட்டர் இது அனிமல்ஸுக்குலாம் வாட்டர்லாம் இப்போ எப்பயாவது ஒரு தடவை வரும். இப்ப நிறைய வர மாதிரி தெரியுது. எல்லாமே நல்லா இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஃபீல் பண்றாங்க. நான் வந்து என் பேர் வந்து ரஞ்சினி. நான் வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்லேருந்து வரேன். எங்களுக்கு வந்து வாணிஸ்ரீ மேமும் செல்வவில் சாரும் வந்து எங்களுக்கு வந்து ஃபீடிங் செஷனை வந்து லைவாக காட்டினாங்க. நாங்கள் அது மூலயமா ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு விஆர் செஷன் அட்டன் பண்ணோம், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். லைக் ரெப்டைல்ஸ் அண்ட் மற்ற எல்லாத்தையுமே கிட்டேருந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வரலாம். வணக்கம், என் பேர் வென்ஸ்ரீ. நாங்கள் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ், ஐவிஎஸ்சி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் காலையில் வந்தோம், எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வி ஹாவ் அ கைட். அவர் ரொம்ப நல்லா கைட் பண்ணார் எல்லாமே பார்க்குறக்கு. ஃபீடிங் செஷன்ஸ் கூட நாங்கள் ஜெயின் டாட்டாய்ஸ், இக்வானா, அப்புறம் இப்போ மகர்ஸ் கூட எல்லா ஃபீடிங் செஷனும் பார்த்தோம். எப்படி ஃபீட் பண்ணோம், ஃபீடிங் ரெஜிம்ஸ் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கோம். வி ஹாவ் அ வைல்ட் லைஃப் கோர்ஸ். இங்கே எல்லாமே வந்து ரியலாக பார்க்கும்போது ஓவரால் இட் இஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எல்லாமே ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலி இட் இஸ் அ கிரேட். என் பேர் ரோஹித். நாங்கள் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் படிக்கிறோம். அங்கே ஐவிஎஸ்ஏ மெட்ராஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது. அதுலேருந்து ஒரு 30 மெம்பர்ஸ் இங்கே வடநெமிலியில் இருக்க மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் crocodiles, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர் மக்கர், அப்புறம் கரியல், அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் crocodile இருக்குது. நிறைய என்டேஜெண்டான ஸ்பீஷீஸ்லாம் இங்கே பார்க்க முடியுது எங்களால். புக்கில் மட்டும் நாங்கள் படிச்சுட்டு இருந்தது இப்போ ரியல் லைஃப்பில் அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்க தனித்தனியாக ஒரு அனிமலுக்கு பேர் வச்சு அவங்கள கூப்பிடுறது வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த அனிமல் காட்டுற ஒரு பர்சனல் அஃபெக்ஷன் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் எங்கள் வாணின்னு இருக்கிற ஒரு பயாலஜிஸ்ட், அவங்க வந்து அவங்களோட நாலேஜ் ஃபுல்லாக எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. லைக் அவங்க ஃபீடிங் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும், என்ன ஃபீட் பண்ணணும், எப்போ ஃபீட் பண்ணணும், அப்புறம் ப்ரீடிங் சீசன் எப்போ இருக்கும், அப்புறம் எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க டிசீஸ் வராமல், அதுக்கு டாக்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு வெட்டினரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். நாளைக்கே நாங்கள் இங்கே வந்து இந்த பேங்க்கு இந்த மாதிரி வைல்ட் லைஃப்பில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாஃப்ஸும் இங்கே நேரில் வந்து பார்த்த அனிமல்ஸும் எங்களுக்கு ரியலி மோட்டிவேட்டடாக இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் இங்கே அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஆர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் எப்படி போய் ஃபாரஸ்ட்டில் அந்த அனிமல்ஸ் எங்கே அவங்களோட ஓன் ஷெல்டரில் போய் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது இல்லாமல் வெனம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஷோவும் இங்கே நடக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.